இன்னொன்று சொல்ல வர்றது என்னென்னா டிஸ்கிரிமினேஷனை பற்றி. டிஸ்கிரிமினேஷன் வந்து இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க டிஸ்கிரிமினேஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, டிஸ்கிரிமினேஷன் இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேட்டோன்னா இல்லை, அது இன்னும் இருக்குது, எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். வெளியில் காட்டலாட்டிலும் அவங்களோட மைண்டில் யாரோ வந்து அந்த விதைச்சி அந்த விதையை வந்து இன்னும் வச்சிட்ருப்பாங்க. டிஸ்கிரிமினேஷன் ஜெண்டராக இருக்கலாம், ரேஸாக இருக்கலாம். ரேஸ் தான் மெயினாக இப்போ பார்க்குறோம். ரிலீஜனாக இருக்கலாம், கேஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன் வந்து இன்னுமே ஈவன் லிட்ரேட் பீப்புள் கூட பிலீவ் பண்ணுறாங்க ரொம்ப. அது வந்து அவங்க அந்த வளர்ந்த அந்த ஜென்ரேஷனில் மேபி அது எப்போவோ ஒரு விதைக்கப்பட்ட விதையாக இருக்கலாம். ஈவன் நம்ம ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் எடுத்தால் கூட நம்ம எல்லாம் எப்ராட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் எதுக்கு இருக்குன்னா, அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் ஒரு டிஸ்கிரிமினேஷன் க்ரியேட் ஆகலாம். ஆனால் நம்ம இடத்துலையே நம்மளுக்குள்ளேயே நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் ஈவன் இன் ஃபேமிலிஸ், எல்லா இடத்துலையுமே. இது முதல்ல எதுக்கு, இது ஏன் இப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது புரிஞ்சது என்னென்னா, இன்னுமே வந்து நிறையா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. பியூட்டி அப்படின்னாலே ஃபேர்னஸ் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே போயிட்டாங்க. அண்ட் ஸ்கின் டோனை எப்படி பிரைட் ஆகிறது அண்ட் ஒயிட் ஆக்குறது அப்படிங்கிறதுலையே எல்லாரோட சிந்தனை போயிடுது. அதுதான் இப்போ எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி கொண்டு வந்து இப்போ ஃபேர்னாலே என்ன ஒயிட் தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அது ஒரு கம்ப்ளீட்லி அது வந்து ராங், இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் கொண்டு வர்றது. ஏன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை இதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் வருவாங்க. ஏன்னா நாம் எப்படி நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை பார்த்து வளர்ந்தோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் இதை பார்த்து தான் வளருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் எஜுகேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்கிரிமினேஷனை எராடிகேட் பண்ணுங்கள் உங்களோட மைண்டில் இருந்து. இங்கே எல்லாருமே சேம் தான், எல்லாருமே ஈக்குவல் தான். எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடச்சிது லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு இதுக்கு வந்திருக்கோம். நம்ம எப்படி ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம், அங்கே ஒரு பார்ட் ஆகிறோம், அதே மாதிரி இந்த லைஃப்பில் வந்து நம்ம ஒரு பார்ட் ஆகிறோம். நம்மளோட ரோலை நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். இதை தவிர நம்ம இதில் யாரும் வந்து ஹையரும் கிடையாது, லோவரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட ப்ரீவியஸ் ஆன்செஸ்டர் பண்ண சரி தான் இது. எதையாவது ஒன்று சொல்லி மைண்டை மாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். அண்ட் உங்களோட கருத்து தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.